எந்த எல்லைக்கு வேணாலும் ஈரான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, ஒன்று. அதுக்கு அவங்க கை வச்சிருக்கிற இடம் தான் எரிசக்தி. ஏன்னா இன்றைக்கி எரிசக்தி இல்லாமல் உலகம் இல்லை. இன்றைக்கி வந்து பெட்ரோலியம் அல்லது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் இல்லாமல் உலகத்தில் இல்லை. மருந்து பொருள்களாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையும் ஓகே நீங்கள் வந்து எதோ எடுத்தாலுமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் போய் தான் நிற்கும். ஓகே, அது இல்லாமல் இல்லை. அப்போ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை வந்து நீங்கள் கை வச்சதன் மூலமாக உலகத்தை இன்றைக்கி அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. விலைவாசியிலிருந்து ஒரு 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 சுப்ரீம் பவரு அல்லது வந்து ஒரு இப்போ வந்து நட்பு, டிப்ளமசி, அந்நிய கொள்கை. இப்போ பாருங்களேன், அதாவது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது தோழர். இந்த கம்யூனிஸ்டுகளை வந்து கிண்டலாக சொல்லுவாங்க. அதாவது மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் வந்து தோழர்கள் வந்து குடைப்பிடிப்பாங்கன்னு கம்யூனிஸ்டுகளை நோக்கி கிண்டலாக வந்து சொல்லுவாங்க. அந்த பழமொழி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ நடக்கிற போர் நம்ம தமிழ்நாட்டில் எதிரொலிக்குது, உங்க தலையிலையும் என் தலையில தான் அது விடிய போகுதுன்னு நினைக்கும் போது எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. எல்பிஜிக்கு நம்ம வந்து பயப்படுறோம்ல. ஆமா, இன்னைக்கு எல்பிஜி புக் பண்ண முடியுது, வரல. இன்னைக்கு வந்து தற்காலிகமாக நம்ம வந்து நம்ம கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறோம். பெட்ரோல் பல்கில் கூட்டம் இல்லை, அது எத்தனை நாளைக்கும் தெரியல. இந்த பிரச்சனை போக போக பயமா இருக்கு. எல்பிஜி கேஸை புக் பண்ண முடியுது, ஆனால் வரல. அது எப்போ வரும்னு தெரியாது. இப்போ இது எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டியான சிச்சுவேஷனை கொடுக்குது நமக்கு. ஒரு இன்னொரு கொரோனா காலத்தை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோமோங்கிற பயம் இருக்கு. கொரோனா காலத்தில் கூட எல்பிஜி பிரச்சனை இல்லை. எஸ், கொரோனா காலத்தில் கூட பெட்ரோல் பிரச்சனை இல்லை. கொரோனா காலத்தில் வெளியே தான் வர முடியல. ஆமாம், அது எல்லாமே நம்ம வந்து கன்சியூம் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. கன்சியூம் பண்ணுறதுக்கு இனி கஷ்டம். பொருள் இல்லை, பணம் இருக்காது, ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனு இப்போ இதுக்கு நகர்த்திட்டாங்க. இப்போ இந்த ட்ரம்பும் நெதன்யாவும் எதை நோக்கி நகர்த்துறாங்க? இன்னைக்கு உலகத்தை தத்தளிக்க வச்சுட்டாங்களே.